ஒரு சின்ன கிராமத்துல கருப்பசாமி என்கிற விவசாயி இருந்தாரு. காலையில போயிட்டு நிலத்துல உழைப்பாரு. கருப்பசாமி மனைவியும் அவருக்கு எல்லா உதவி செய்வாங்க. ஓய்வு நேரத்தில 2 பேருமே வீட்டுக்கு தேவையான பொருள செய்வாங்க. நிலந்தா அவரோட சொத்து. சிரிக்கிறதுக்கு அழகான குடும்பம் இருந்துச்சு. சாப்பிட சுவையான கஞ்சி இருந்துச்சு. அவருக்கு கிடைச்ச வருமானமே அவருக்கு போதுமானதா இருந்துச்சு. அவங்க மனசுல எந்த குறையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பக்கத்து நகரத்துல ஒரு பெரிய ரொம்ப பணக்கார வணிகர் இருந்தாரு. அவருக்கு என்னன்னா, இன்னும் பணம், இன்னும் நிலம் வேணும்னு நினைப்பாரு. அவருக்கு திருப்தியே கிடையாது. ஒரு நாள் நம்ம கருப்பசாமியோட நிலத்தை வாங்கலாம்னு முடிவு பண்ணி கருப்பசாமிய பார்க்க வந்தாரு. கருப்பசாமிய பார்த்த வணிகர், ஏய்யா, இம்புட்டு சின்ன நிலத்துல தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் இந்த நிலத்தை வச்சு உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? இந்த புடி, இந்த பணத்தை வச்சுட்டு இந்த நிலத்தை எனக்கு வித்துட்டு நீ கஷ்டப்படாம வாழ். அப்படின்னு அந்த பணக்கார வணிகர் ரொம்ப அலட்சியமா சொன்னாரு. அதுக்கு நம்ம கருப்பசாமி அமைதியா இப்படி கேட்டாரு. ஐயா, நீங்க தர்ற இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்று கருப்பசாமி கேட்டான். வணிகர் இதைக் கேட்டு கொஞ்சம் சலிச்சுக்கிட்டே, என்ன கேள்வி இது? அந்த பணத்தை வச்சு நீ இன்னும் பெரிய வியாபாரம் தொடங்கலாம். இன்னும் நிறைய நிலம் வாங்கலாம். நீ இன்னும் அதிகமாக உழைத்து இன்னும் அதிகமான பணத்தை சேர்க்கலாம். கருப்பசாமி உடனே நான் அப்படி நிறைய பணத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? என்று கருப்பசாமி கேட்டான். அதற்கு வணிகர் கோபமும் சலிப்புமா இப்படி சொன்னாரு. அட ஆண்டவா, அதுக்கப்புறம்தான் நீ நிம்மதியா ஓய்வு எடுக்கலாம். உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீ காலையில எழுந்து உன் குடும்பத்தோட நிம்மதியா சாப்பிடலாம். உன் குழந்தைகள், பேரன் பேத்திகளோட சந்தோஷமா பேசலாம். மாலையில அமைதியா உறங்கலாம். அப்படின்னு வணிகர் சொன்னாரு. உடனே கருப்பசாமி, ஐயா வணிகரே, நீங்க சொல்றது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பிறகு அடையணும்னு நினைக்கிற அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் இப்போ இங்கேயேதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிற இந்த குறைவான வருமானத்திலையும் நான் காலையில குடும்பத்தோட தான் நிம்மதியா சாப்பிடுறேன். எனக்கு தேவையான ஓய்வு கிடைக்குது. நான் எதுக்கு என் சந்தோஷத்தை வித்துட்டு பல வருஷம் கஷ்டப்பட்டு மறுபடியும் இப்போ நான் இருக்கிற இந்த அமைதியை தேடணும்? சொல்லுங்க. என்று கருப்பசாமி கேட்டான். இத கேட்ட வணிகருக்கு பதிலே சொல்ல முடியல. அவர் அமைதியா தலைய குனிஞ்சுக்கிட்டு திரும்பி போயிட்டார். உண்மையான செல்வம் என்பது கையில இருக்கிற பணத்துல இல்ல, மனசுல இருக்கிற திருப்தியில தான் இருக்கு. நமக்கு பிடிச்ச விஷயத்தை சந்தோஷமா செஞ்சு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். நம்ம தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரரா இருப்போம்.